நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, உக்ரைன் ரஷ்யா வார பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு கோஸ்ட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோஸ்ட் ஆர்மியை வந்துட்டு ரஷ்யா அனுப்பி அந்த பொக்ரோவிச் நகரை வந்து ஃபுல்லாக பிடிச்சிருக்காங்க பார்க்குறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது வந்து ஜெலன்ஸ்கியோட அஸ்திவாரமே ஆட்டாங்கன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழல் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். சரி, முதல்ல ஜெலன்ஸ்கி அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இந்த பொக்ரோவிச் நகரை வந்து பார்த்தீங்கன்னா புதின் வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய மிகப்பெரிய ஊழலும் வந்து பெரிய பேசுபொருளாக இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் நிலைமை மொத்தமாக வந்து தலைகீழாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய 3 வருஷத்தில் முறையாக ஜெலன்ஸ்கி ஒரு முக்கியமான நகரை வந்து இழக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. கிரைமியா வந்துட்டு அவங்க பிடிச்சாங்க. கிரைமியா பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சண்டையுமே இவங்க உக்ரைன் போடலை. இந்த ஏரியா விட்டுட்டு உக்ரைன் படையெல்லாம் விளையிடுச்சு. ஆனால் இந்த பொக்கோவிச் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ சண்டை போட்டு தான் வந்து பிடிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நகரமாக பார்க்கப்படுது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொக்கோவிச் நகரை நோக்கி வந்து ரஷ்ய படைகள் வந்து செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, பொக்கோவிச் இது ஏன் ரஷ்யாவுடைய ஒரு புதிய ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, ரஷ்யாவுடைய நியூஸ் படி ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்துட்டு அவங்க சொல்லிட்டு வராங்க. CNN மாதிரியான வெளிநாட்டு மீடியாக்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அதாவது ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கோவிச்சை பத்திட்டு போட்டிருக்காங்க. பொக்கோவிச் நகரை வந்து பாத்தீங்கன்னா புட்டின் வந்து கன்ஃபார்மா வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கிக்கு வந்து பயங்கர டென்ஷனா இருக்காரு அப்படின்னு சொல்றோம். இந்த நிலைமைக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட சில கோஸ்ட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த கோஸ்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரைடர்ஸ்ல பத்தின சில வீடியோக்கள்லாம் வந்துட்டு வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. சுத்தி பார்த்தா ஒரே புகை மண்டலமா இருக்கும். அதுக்குள்ள வந்து பழைய காரு, பஞ்சரான வண்டிங்க, அதுக்கப்புறம் பழுதடைஞ்ச வந்துட்டு பொருட்கள், அது போக மொபைல்ஸ், அதாவது வேகமா போகக்கூடிய மொபைல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஒரு வினோதமான இந்த கோஸ்ட் ரைடர்ல படத்துல வந்து யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாகனங்களை எடுத்துட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஃபாக், அதாவது இந்த புகை மூட்டத்தை பயன்படுத்தி மொபைல்கள், அப்புறம் பழைய டூ வீலருங்க, பழைய காருங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரஷ்யா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு உலகமே வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோஸ்ட் ரைடர்ஸ் தான் வந்து இந்த போரினுடைய போக்கையே வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு புதிய பிளான், மொபைல் வெர்சஸ் ட்ரோன் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது வழக்கமா ஒரு புது இடத்தை வந்துட்டு கைப்பற்றணும் அப்படின்னாக்கா கனரக வாகனங்கள் மாதிரி இந்த ஹெவி டேங்க்ஸ், ஒரு பெரிய ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ், அது போக நிறைய ஆயுதங்கள், இந்த மாதிரியான ஒரு படைகள் தான் வந்துட்டு போகும். எதிரியை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சுட்டு போடுவாங்க, நசுக்கி போடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ட்ரோன் வார்ஃபேர் வந்துருச்சு இல்லையா, இதுல பெரிய மெதுவா போற வாகனங்கள் எல்லாம் வந்து ட்ரோன் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சு அடிச்சு நொறுக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ல டேங்க்லாம் வந்து இப்ப யூஸ் பண்ணவே முடியாத சிச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு மாற்றா ரஷ்யா என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, வேகமா அப்புறம் சுலபமா ஓட்டக்கூடிய ட்ரோன்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாத வாகனங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் வந்து இந்த மொபைல்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பழைய கார்களுக்கும் வந்துட்டு ஒரு பிளஸான விஷயமா இங்க மாறி இருக்கு. ட்ரோன்களால இதை ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பாக்குறோம். கண்டுபிடிக்கும் சென்ஸ் அந்த ஃபாகை வந்து அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் அது வந்தாலும் சரி, இந்த பைக்குங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப வேகமா போறதுனால ட்ரோனால இவங்களை வந்துட்டு தாக்குதல் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனல் அசால்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கடைசியான ஒரு தாக்குதலின் போது வீரர்கள் வந்து மொபைல்ல இருந்து இறங்கி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மொபைல்ல போறாங்க, உடஞ்ச காருங்கள்ல போறாங்க, ஓரமா நின்று சண்டையை போட்டுட்டு அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த டெக்னிக் தான் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு செம சக்சஸ் வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவோட அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ISW அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் வார் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ரஷ்யாவோட இந்த திட்டம் ரொம்ப நாளாவே போட்ட ஒரு பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவங்க சொல்றபடி பார்த்தா 2026க்குள்ள நிப்ரோ நதியோட மேற்கு பகுதியை தவிர ஒடிசி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெக்கோலா, அப்புறம் கிவினோட கிழக்கு பகுதி, அப்புறம் கார்கிவ்னு எல்லாத்தையும் வந்து ரஷ்யா கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இந்த பொக்கோவிச் நகரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் மாதிரி நடுவுல மாட்டிக்கிட்டு வந்துட்டு ரஷ்யா தாக்குதல வந்து தொடங்குது அப்படின்னு பாருங்க. அதாவது சுத்தியும் வந்து இவங்க கவர் பண்ணி நடுவில் வச்சு அடி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு செம ஸ்கெட்சா பாக்குறாங்க. அதாவது களத்துல வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சண்டை அப்படின்னாலும் வான்வெளியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டை தொடருது அப்படின்னு பாக்குறோம். மாஸ்கோ பக்கத்துல இருக்கிற ரஷ்யாவோட முக்கிய ஆயில் ரீஃபைனரி மேல ட்ரோன் அட்டாக் பண்ணி அதை காலி பண்ணிட்டதா வந்து உக்ரைன் சொல்லுது. இதனால ரஷ்யாவோட ஏவுகணை தாக்கும் திறன் குறையும், அதே போல ஆயில் விற்கிற காசும் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உக்ரைன் சொல்றாங்க. இதுக்கு பதிலடியா ஒரே ராத்திரியில 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை கொண்டு கிவி, ஒடிசு, அப்புறம் வந்து கார்கிவ், இந்த மாதிரியான முக்கியமான நகரங்களை வந்து ரஷ்யா தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குளிர்காலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்க ரஷ்யா அங்க இருக்கிற பவர் பிளான்ட்டையும் வந்துட்டு கட் பண்ணுது, அங்க வந்து தாக்குதல வந்துட்டு அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் வந்து கடுமையா வந்து அவதிப்படுவாங்க. ஜெலன்ஸ்கி வந்து போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு வந்து அது சாதகமா மாறும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரஷ்யா தரப்புல இருந்து சொல்றாங்க. ஜெலன்ஸ்கிக்கு இன்னொரு முக்கியமான தலைவலி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
அதாவது ஒரு தங்க டாய்லெட் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பெரிய தலைவலி வந்திருக்கிறதே வந்து இந்த ஒரு ஊழல் விஷயம் அப்படின்னு பாக்குறோம். ஜெலன்ஸ்கியோட 6 வருஷ ஜனாதிபதி ஆட்சியில இதுதான் வந்து பயங்கரமான ஊழல் அப்படின்னு பாக்குறாங்க. அவருடைய முன்னாள் பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தர் கிட்டத்தட்ட $100 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கினதா வந்து ஒரு கேஸ்ல மாட்டிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அந்த ஆள் பாத்தீங்கன்னா போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இஸ்ரேலுக்கு வந்து எஸ்கேப் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா செம ஷாக் என்ன அப்படின்னா அவர் வீட்டுல தங்கத்தால செய்யப்பட்ட டாய்லெட்டே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மக்களுக்கு இப்ப செம கோபம் உக்ரைன்ல அப்படின்னு சொல்றோம். இந்த செய்தி வெளியானதுல இருந்து வந்து உக்ரைன் மக்கள் மத்தியில பயங்கரமான கோபம் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் எங்க பசங்களை நீங்க போருக்கு வந்து வலுக்கட்டாயமா சேர்க்கறீங்க, போனவங்க திரும்பி வர மாட்டாங்கன்றது எங்களுக்கே தெரியும், நாங்களும் வறுமையில வாடிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லஞ்சம் வாங்கி மேலும் பணக்காரனா ஆகிட்டு வராங்க, தங்க டாய்லெட்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி உக்ரைன் மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த பழைய நண்பனால புதிய சிக்கல் வந்திருக்கு ஜெலன்ஸ்கி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஜெலன்ஸ்கி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு அவுட் சைடர், ஊழலை வந்து நான் ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவர் ஆட்சிக்கே வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய பழைய நண்பர் ஒருத்தர், அதாவது ஒரு கம்பெனி, அதாவது வாட்டல் 95 அப்படின்ற ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்திருக்காரு, திமூர் மினிட்டிக் அப்படின்றவர். அவரை வந்து பாத்தீங்கன்னா நம்பி அவர்கிட்ட வந்து சில பொறுப்புகள்லாம் வந்து ஒப்படைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ இந்த நண்பர் வந்து லஞ்சம் வாங்குறது வந்து வெளியாகி இவருக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மினிட்டிக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட்டுக்கான பொறுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிகள் கிட்ட இருந்து வாங்கும்போது கிட்டத்தட்ட $100 மில்லியன் கிக் பேக் வாங்கினதா சொல்லப்படுது. கிக் பேக் அப்படின்னா அதிக விலைக்கு வைக்கிறது, இவருக்கு ஒரு கமிஷன் வருது அப்படின்றாங்க. அதுதான் வந்து கிக் பேக்னு சொல்றாங்க. அந்த பணம் கொடுத்து வாங்குறதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஊழல் வந்து இவரு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஊழல் தடுப்பு ஏஜென்சியோட முடக்க முயற்சி வந்து நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. இந்த ஊழலை விசாரிக்க உக்ரைனோட ஊழல் தடுப்பு ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் மேல வந்துட்டு விசாரணைக்கு வரும்போது ஜெலன்ஸ்கி அவரோட பவரை யூஸ் பண்ணி அதை வந்து தடுக்கிறதுக்கு முற்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. விசாரணை வந்து பாத்தீங்கன்னா இவருடைய உள்வட்டத்தையும் தாண்டி போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்த உடனே அதை தடுக்க முடியாம ஜெலன்ஸ்கி வந்துட்டு தவிக்கிறாரு. அதனாலதான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மக்களும் சரி வெளிநாட்டு சக்திகளும் சரி இந்த லஞ்சத்துக்கு வந்து அதிகமான அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஊழல் வந்து வெளியாகிடுச்சு, ஜெலன்ஸ்கி செம்ம நெருக்கடியில மாட்டிட்டு இருக்காருன்னு சொல்றோம். ஒரு ஊழல் ரெண்டு பக்கமும் வந்து உக்ரைனோட ஜெலன்ஸ்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு சிக்கலான விஷயத்தை வந்து மாத்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ ஏன் ஜெலன்ஸ்கிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா முதல்ல இந்த வாரே வந்திருக்க கூடாது. ஏன் அப்படின்னா இவருடைய ஒரு மடத்தனமான கொள்கைகளால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. இவர் நேட்டோவில் சேரணுன்ற ஒரு ஆசையில் இருந்திருக்கவே கூடாது. மக்களையும் தீண்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் கண்ட்ரிகள் வந்து போட்ட வலையில இவர் விழுந்துட்டாரு. எஸ்பெஷலி யூகே எல்லாம் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றதா இவங்களுக்கு பேசி இப்போ சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அவங்க இந்த நேட்டோவில் சேரறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பண்ணி தான் வந்து உக்ரைன் இந்த ப்ராப்ளத்துல மாட்டி விட்டுருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான நாடு அங்க இருக்கிறதுல அந்த நாட்டு பக்கத்துல வந்து இருந்துகிட்டு நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிற ஒரு நாட்டை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து உக்ரைன் மூலியமா நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற நாடு, அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த நாடா இருக்கும்போது அந்த நாட்டை எதிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ உக்ரைன் எடுத்தது ஒரு மிக தவறான முடிவு. ஸோ அதுக்கான பலன் வந்து இப்போ ஜெலன்ஸ்கிக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மேலும் உக்ரைன் வந்து நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாதகங்களை பண்ணியிருக்க நாடு. அதாவது ஒரு டைமும் பாத்தீங்கன்னா காஷ்மீர் இஷ்யூ வரும்போதும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா அவங்க பேசக்கூடியவங்க, பாகிஸ்தானுக்கு நிறைய சப்போர்ட் பண்றவங்க, ஆர்ம்ஸ் டீல் எல்லாமே நிறைய பாகிஸ்தான் கூட இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதனால வந்துட்டு உக்ரைன் வந்துட்டு கூடிய சீக்கிரம் இந்த வாரில் இருந்துட்டு ஒரு சமாதானமான முயற்சியில கொண்டு போய் மக்கள் எல்லாம் காவந்து பண்ணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. ஓகே மக்களே, நம்ம பங்களாதேஷ்ல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த வெடிக்னால வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வெடிக்கிறானுங்க, பயங்கர பிரச்சனை பண்றாங்க. யுனெஸ்கோடைய இப்ப இருக்கிற அவருக்குமே வந்து பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பங்களாதேஷ் பத்தின விஷயத்தை நம்ம வந்து ஒரு 8 மணி வீடியோல கண்டிப்பா போடுவோம். அதுக்குள்ள இந்த வெர்டிக்ட் நியூஸும் வந்துரும் நான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா சந்திக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.